கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிலுவையில் ஆண்டவர் இயேசு தொங்கிய பொழுது பேசிய 4வது வார்த்தை இந்த 7 வார்த்தைகளிலேயே மிகவும் ஆழமானதும் மர்மம் நிறைந்ததும், அதே சமயம் மனித ஆன்மாவின் உச்சக்கட்ட தவிப்பை வெளிப்படுத்துவதுமாகும். என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் இயேசு கதறி அழுகின்ற அந்த வார்த்தைகள். இந்த வார்த்தை எபிரேய அரபிய மொழியிலே ஏலி ஏலி லேமா சபக்தானி என்று ஒலிக்கின்றது. இதனுடைய ஆழமான விவிலிய இறையியல் பொருளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித அனுபவத்தினுடைய ஆக கூடிய இருளின் அனுபவம் என்று சொல்லி நம் வாழ்விலே நாங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் பல தடவைகளிலே வாழ்வின் தருணங்களிலே இனிமேல் யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது, என் கடவுள் கூட என்னுடைய கதறலை கேட்கவில்லையே என்று உணர்கின்ற அந்த பள்ளத்தாக்குகளை கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்வின் இருளோடு, நம்முடைய வாழ்வின் தனிமைகளோடு நாங்கள் ஆழமாக தியானிக்க முடியும். மற்றவர்களை மனித வேதனைகளிலேயே மிகவும் கொடியது உடல் வலி அல்ல, மாறாக மனதில் ஏற்படக்கூடிய அந்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வு. இயேசு அந்த சிலுவையிலே அவர் பல்வேறு விதமான வேதனைகளை அனுபவித்தார். ஒரு 4 விதமான தனிமைகளை அவர் உணர்ந்தார். தன்னுடைய நண்பர்களால் கைவிடப்பட்டிருந்தார். சீடர்கள் அனைவரும், அவருடைய நண்பர்கள் அனைவரும் அவரை விட்டு ஓடிவிட்டனர். சமூகத்தினால் கைவிடப்பட்டிருந்தார். மக்கள், அவரால் நன்மைகள் பெற்ற மக்கள் இப்பொழுது அவரை பார்த்து ஏளனம் செய்கின்றனர். வெறும் பார்வையாளர்களாகவும் ஏளனம் செய்கின்றவர்களாகவும் இவரால் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிற நிலைகள். மரணத்தின் அச்சுறுத்தல், உயிர் பிரிகிற தருணம், ஒரு விதமான ஆழமான ஒரு தனிமையின் அனுபவம். 4வதாக இறைவனின் மௌனம், தந்தையின் மௌனம். இது மிக பயங்கரமான ஒரு அனுபவம். பிரியமான சகோதரர்களே, இதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய இருள். நம் வாழ்விலே நாங்கள் சந்திக்கக்கூடிய தீராத நோய்களாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், நாம் அன்பு செய்கின்றவர்களுடைய இழப்பாக இருக்கலாம், அல்லது நம்பிக்கை துரோகங்களாக இருக்கலாம். இந்த ஒவ்வொரு நேரங்களிலும் நாங்கள் இந்த தனிமையை உணர்கிறோம். தனிமை என்பது நம்மை சுற்றி பலர் இருந்தாலும் என்னுடைய வலியையும் வேதனையையும், என்னுடைய மதிப்பையும் என்னுடைய பெருமதியையும் உணர, என்னோடு பேச ஒருவர் இல்லையே என்கின்ற அந்த தவிப்பு. ஆண்டவர் இயேசுவின் தவிப்பும், சிலுவையிலே அவருடைய தவிப்பும் இதே தவிப்பு தான். கடவுளுடைய மௌனம் என்பது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம், எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு பதில் வராமல் விண்ணகத்திலிருந்து மௌனம் மட்டுமே நிலவுகின்ற பொழுது, கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரா என்று உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு கேள்வி ஆரம்பமாகும். அந்த கேள்வி தொடர்ந்து 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 உள்ளத்திலே அது நிறைந்து வரும் பொழுது ஒரு பெரிய இருளிலே தனித்து விடப்படுகின்ற ஒரு அனுபவமாக எங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏன் என்னை கைவிட்டீர், என் நிறைவா என்று அவர் அழைத்து, அந்த மௌனத்தினிடையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த கதறல். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனித அனுபவத்தினூடாக ஆண்டவர் எங்களோடு பேசுகின்றார். எங்கள் வாழ்வின் இருள் சூழ்ந்த நிலைகளிலே அந்த வேதனைகளினுடைய வலி என்னவென்று, ஆழம் என்னவென்று சொல்லி ஆண்டவர் இயேசு அனுபவித்திருந்தார் என்றால், நீங்களும் நானும் இதே மாதிரியான தனிமையான இருள் சூழ்ந்த நேரங்களில் பயணம் போகும் பொழுது நிச்சயமாக அதை அறிந்த அனுபவித்த ஆண்டவராக அந்த ஆண்டவர் இயேசு எங்களோடு கூட இருக்கின்றார் என்கின்ற ஒரு வெளிச்சம் நமக்கு ஒரு தெளிவை தருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கைவிடப்பட்டதாக உணர்ந்த தருணங்களை நினைத்து பாருங்கள். அந்த வேளையில நாங்கள் பல வேளைகள்ல பெருமூச்சுக்களை மட்டுமே நாங்கள் விட்டிருப்போம். எங்களுடைய பெருமூச்சுக்கள், அந்த வேளையில நாங்கள் விடக்கூடிய பெருமூச்சுக்கள் தான் அற்புதமான செபங்கள். வார்த்தைகள் தேவையில்லை. ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு மூச்சு காற்றும், இறைவான் எங்கே இருக்கிறீர் என்கின்ற எங்களுடைய அங்கலாய்ப்பும் அந்த செபமும், ஆண்டவரே உம்முடைய கையை கொடுத்து என்னை தூக்கி எடும் என்று நாங்கள் அழுகின்ற சில வேளைகள், எங்களுடைய கோபங்கள், எங்களுடைய பரிதவிப்புகள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் உடைந்த நிலையிலிருந்து எழுப்புகின்ற
நம்பிக்கையற்ற நேரங்களில் இருந்து கடவுளை போற்றி புகழுகின்ற எல்லா விடயங்களும் நாங்கள் எதிர்பார்த்ததை போல் நடக்கும் பொழுது ஒன்று மாறி அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் எங்களோட வாழ்க்கையை தேடி வரும் பொழுது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து மகிழ்ச்சியோடு முன்னோக்கி செல்வது மிக மிக இலகுவானது. ஆனால் எப்பொழுது எங்களோட வாழ்க்கையில இந்த இருளிலே தனித்து விடப்படுகிற நிலைகள் வருகிறதோ அந்த வேளையில எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இல்லாமல் போவதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். நம்பிக்கைகள் தகர்ந்து போகும், மன அமைதி இல்லாமல் போகும், மகிழ்ச்சி இல்லாமல் போகும். இறைவானீர் எங்கே இருக்கின்றீர் என்கின்ற அந்த அழுகை மட்டும், ஏன் என்னை கைவிட்டு விட்டீர், நான் உம்மை விட்டு தூர விலகி சென்று விட்டேனா, அல்லது உம்முடைய பிரசன்னம் என்னை விட்டு தூர சென்று விட்டதா என்கின்ற அந்த அங்கலாய்ப்பு. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த உணர்வு பல வேளைகள்ல அவர்கள் கடவுளுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு அகன்று சென்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்த பெரிய வலி. அந்த அனுபவத்தை ஈ கபோத் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம். ஈ என்று சொன்னால் இல்லை, கபோத் அப்படி என்று சொன்னால் அது மாட்சிமை, கடவுளுடைய மாட்சிமை இல்லாமல் போகின்ற அந்த நிலைகள். பபிலோனிய அடிமைத்தனத்திலே அவர்களுடைய இதயத்திலே ஏற்பட்ட அந்த பெரிய வேதனை, அந்த வடு, அந்த ஈகபோத் அனுபவம். என்பது சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் சிலுவையிலே அழுத அந்த அழுகை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட உணர்வு ரீதியாக மட்டுமல்ல, மானிட வாழ்வினுடைய யதார்த்த நிலையிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளின் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட நின்று அழுவதாக, நாம் கைவிடப்பட்டதாக உணர்கின்ற தருணங்களிலே நம்மோடு நிற்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்று நமக்கு நினைவுபடுத்துகின்றது. கடவுள் நம்மை விட்டு விலகி செல்வதில்லை, அவர் நம்மை சுமப்பதற்காக நம்மை தூக்கி எடுக்கின்ற தருணங்கள் இவை என்று சொல்லி, என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் இந்த தருணங்கள். இயேசுவினுடைய இந்த கதறல், என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது ஒரு தர்க்க ரீதியான கேள்வி அல்ல. அது ஒரு குழந்தையின் அழுகையை போன்றது. தந்தையே, நீர் எங்கே இருக்கின்றீர்கள்? தந்தையே, உம்முடைய கரம் எங்கே? உம்மை என்னால் உணர முடியவில்லையே என்கின்ற அந்த ஆன்மாவின் பரிதவிப்பு இந்த சிலுவையில் எதிரொலிக்கின்ற நேரம் இது. உம்முடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், என்னால் எதையும் தாங்கிக் கொண்டு முன்னேற முடியும் என்ற மனித உள்ளத்தின் ஆழமான ஏக்கத்தை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய மனித தன்மையிலே இருந்து ஆண்டவர் இயேசு இங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உண்மையை கற்றுத்தருகிறார். அவர் கடவுளுடைய மகனாக இருந்தாலும் அவர் பூரணமான ஒரு மனிதனாக, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் மனிதரை போல் இருந்தார் என்பதை பொருட்டு தந்தையினுடைய பிரசன்னம் அவருக்கு தேவைப்பட்டது. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய வழிகளை தாங்கிக் கொள்வான், ஆனால் நான் தனியாக இருக்கிறேன் என்று உணரும் பொழுது அவன் முற்றிலும் உடைந்து போவான். கடவுளுடைய பிரசன்னம் மறைந்து போகிற தருணங்கள்ல எங்கட வாழ்க்கையில எம்மை விட்டு கடவுள் தூர விலகி சென்று விட்டாரோ என்று உணர்கின்ற வாழ்க்கை அனுபவத்துல இறுக்கமாக இறைவனை பிடித்து கொண்டு நாங்கள் மெதுவாக பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையூடாக எங்களை காட்டி நிற்கிறார். விசுவாச சோதனைகள், பிரியமான சகோதரர்களே, இருளிலே கடவுளை காண்பது எளிது அல்ல. கடவுளுடைய மௌனத்திலே அவரை பற்றி கொள்வது எளிது அல்ல. ஆனால் விசுவாசம் என்பது என்ன? கண்களால் காண முடியாத நேரங்கள்ல, உணர்வுகளால் உணர முடியாத நேரங்கள்ல, உள்ளத்துல புரிந்து கொள்ள முடியாத தருணங்கள்ல ஒரு சின்ன வெளிச்சமாக அந்த விசுவாசம் என்கின்ற கொடையை நாங்கள் கேட்டு மன்றாட வேண்டும். தூய ஆவியினுடைய அருள் பொழிவுக்காக மன்றாட வேண்டும். இறைவா, உம்முடைய பிரசன்னம் இருந்தால் போதும் என்று சொல்லி இறைவனை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டிய தருணம் இது. என்பது சகோதர சகோதரிகளே, விவிலிய ஆய்வாளர்கள் இந்த வார்த்தைகள் உண்மையாகவே திருப்பாடல்கள் 22 தொடக்க வரிகள் என்று சொல்லி ஒரு வகையிலே இந்த திருப்பாடல் 22 என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆரம்பமாகின்ற இந்த திருப்பாடல் 22 முதலாவது வசனத்தை ஆண்டவர் செபித்ததாக அந்த வார்த்தைகள் படம் பிடித்து காட்டுகின்றன. 7வது வசனத்தில் என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர் என்று சொல்லி திருப்பாடல் முன்னோக்கி செல்ல
16வது வசனத்திலே என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். உடல் வலியை குறித்து காட்டுகிற வசனங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ஆற்றலின் எல்லையை இழக்கின்ற வேளையில், இதற்கு மேல் என்னால் செல்ல முடியாது என்கின்ற நிலையில் ஏற்படக்கூடிய அந்த பரிதவிப்பின் ஓலம், அழுகை இது. பிரியமான சகோதரர்களே, இந்த வேளையில உங்களோட சேர்ந்து 22வது திருப்பாடல்ல இருந்து உங்களை 23வது திருப்பாடலுக்கு நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த 23வது திருப்பாடல்கள் எங்களுக்கு தெரியும், நல்லாயனுடைய திருப்பாடல்கள். ஆண்டவரின் நாயன் எனக்கு ஏதும் குறையில்லை என்கின்ற அந்த திருப்பாடல் அப்படியாக ஆரம்பித்து 5வது வசனத்துல இருந்து இந்த திருப்பாடல் ஒரு வரிக்கு வரும். சாவின் இருள் சூழ்ந்த நிலையிலே நான் பயணம் செய்கின்ற வேளை. 22வது திருப்பாடல்ல கடவுள் எட்டாத உயரத்தில் இருப்பவராக, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கப்படுகின்ற ஒரு தூரமான நபராக, இருளிலே தள்ளப்பட்டிருக்கிற நிலையாக, அதே அனுபவத்தை திருப்பாடல் 23 சொல்லும். இருளின் பள்ளத்தாக்குல, the valley of darknessக்குள்ள நான் நடந்து செல்லுகின்ற அந்த நேரம் என்கின்ற அந்த இரண்டும் ஒரே அனுபவத்தை காட்டி நிற்கின்றது. அந்த பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 23வது திருப்பாடல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நாங்கள் காண்கிறோம். இந்த ஆயரை பற்றி பாடுகின்ற இந்த திருப்பாடல், அந்த வேளையில இதுவரைக்கும் அவர் 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 என்று, ஆண்டவர் என் ஆயன், அவர் என்னை நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்லுகின்றார், அவர் எனக்கு முன்னே செல்லுகின்றார் என்பது இந்த வேளையிலே, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்கின்ற வேளையிலே, நீர் என்று சொல்லி 2வது நபராக, the second person singularராக, எனக்கு முன்னாக நீர் இருக்கின்றீர் என்று சொல்லி அந்த திருப்பாடல் மாறும். இரண்டாவது சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த மாதிரியான தனிமையிலே தவிக்கின்ற நேரங்களிலே, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நடக்கின்ற நேரங்கள்ல, ஆண்டவருடைய சன்னிதானம், அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னே செல்லுவதை நினைவுபடுத்துகின்ற இந்த வார்த்தைகள். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் பயணிக்கின்ற பொழுது, அவருடைய கோலும் கைத்தடியம், அவருடைய வெளிச்சம், உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்னாக என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக மாறி இருக்கிறது. இறைவானீர் என்னோடு இருக்கின்றீர் என்கின்ற அந்த பிரசன்னம், என் தலையை எண்ணெயால் நீர் அபிஷேகம் செய்து என்னுடைய மதிப்பை நீர் புரிந்து கொள்கிறீர், நீர் உயர்த்துகின்றீர், என்னை நீர் அமர்ந்த தண்ணீர்கள் நிறைந்த இடத்திற்கு அழைத்து செல்லுகின்றீர், என்னுடைய எதிரிகள் முன்னிலையிலே நீர் எனக்கு விருந்தை படைக்கின்றீர், என்னுடைய தலையை நீர் உடைய எண்ணெயால் அபிஷேகிக்கும் பொழுது அந்த எண்ணெய் நிரம்பி வழிந்து, என்னுடைய கிண்ணம் நிரம்பி வழிந்து, நான் ஒரு ஆசீர்வாத மனிதனாக உயர்த்தப்படுகின்ற அந்த அனுபவம் எனக்கு மாறுகிறது என்று அந்த திருப்பாடல் எங்களை ஆழமான இறை அனுபவத்துக்குள்ளே அழைத்து செல்லுவதை இந்த வேளையில நாங்கள் நினைத்துக் கொள்ளணும் என்ப அந்த சகோதர சகோதரிகளே. ஆகவே எங்களுடைய மனித வாழ்க்கையில, திருப்பாடல் 22ல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்கூடிய இருள் மிகுந்த சூழ்நிலைகள், கடன் தொல்லைகள், நோய்கள், உறவுகளுடைய முறிவுகள், புரிந்து கொள்ள முடியாத மனித வாழ்வின் இருள் சூழ்ந்த நிலைகளூடாக நீங்கள் நடக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத் தருகின்ற அளமான பாடல்கள், உங்களுடைய உண்மை நிலையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை போல இறைவனை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நான் கைவிடப்பட்டதாக உணர்கிறேன் என்று சொல்லி உங்கள் உண்மை கதையை அவரிடம் சொல்லுங்கள். முகமூடிகள் தேவையில்லை. உங்கள் சூழலை, இருளை பார்ப்பதை விடுத்து உங்கள் ஆயனை உற்று நோக்குங்கள். இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுங்கள். பிரியமான சகோதரர்களே, ஒரு அற்புதமான ஒரு விவரிப்பு இது. இருளினுடைய அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்க, ஒரு அறையில இருளினுடைய ஆட்சி அதிகரிக்கிறதுன்னு நினைச்சு கொள்ளுங்க. அது அதிகரிக்க அதிகரிக்க அந்த வேளையில ஒரு சின்ன ஒரு வெளிச்சம், ஒரு மின்மினி பூச்சியினுடைய ஒரு வெளிச்சம் அந்த இருளில் இருக்கிற, அந்த அறையில் இருக்கிற இருளை அகற்றி மிகப்பெரிய பிரகாசமான வெளிச்சமாக அது நமக்கு தெரியும் அல்லவா? அதே போல அந்த மின்மினி பூச்சியினுடைய அந்த விளைவு, இறைவனுடைய அந்த அருள் கரம், ஆழமான இருள் அதிகரிக்க 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 ஆழமாக சென்று இறைவனை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டிய நேரம் அது. நிதானமாக நடக்க வேண்டிய தருணம் இது.
அவசரப்பட்டு அங்கும் இங்கும் அலக்களிக்கப்பட்டு ஓடுவது அல்ல. இருள வேகமாக ஓடினா தடக்கி விழுவோம். மெதுவாக, நிதானமாக, இறைவன் எனக்கு முன்னே, நீர் என் முன்னே இருக்கிறீர், அந்த வெளிச்சம் எனக்கு தெரிகிறது என்று சொல்லி நாங்கள் அவரை இறுக்கமாக பிடித்து கொண்டு அருளிலே பயணிக்க வேண்டிய அற்புதமான தருணம் இது. அவருடைய வாக்குறுதிகளை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். என்னுடைய உணர்வுகள் எனக்கு சொல்லலாம், கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ என்கின்ற உணர்வுகளை தரலாம். மற்றவர்கள் என்னை பார்த்து ஏளனம் செய்யலாம். என்னுடைய அறிவு, சிந்தனை, பயங்களை எனக்கு தரலாம். ஆனால் எபிரேயர்களின் திருமுகம் 13:5 சொல்வதை போல, நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்கின்ற இந்த வார்த்தைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். வாக்குறுதிகளை ஊன்றுகோலாக பற்றி கொள்ளுங்கள். அந்த கோலும் கைத்தடியும் என்பது அவருடைய வாக்குறுதியும், அவர் எங்களுக்கு முன்னே செல்லுகின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையும். அந்த பயணத்தின் பொழுது அந்த சகோதரர்களே, இது ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஃப்ரம் லோன்லினஸ் டு சொலிட்யூட் என்று சொல்லுகின்ற இந்த 2 அனுபவங்களும், தனிமையாக இருப்பதும், சொலிட்யூட் அப்படி என்று சொல்லுவது ஏகாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, தனித்திருப்பது, தனிமையாக கைவிடப்பட்ட அந்த லோன்லினஸ் என்கின்ற அனுபவத்தில் இருந்து சொலிட்யூட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான இறை அனுபவத்துக்குள்ள, ஒரு ஏகாந்த அனுபவத்துக்குள்ள நாங்கள் நுழைய வேண்டிய அற்புதமான தருணம் இது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மௌனமாக இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னங்களை விட்டு நீங்கவில்லை. அந்த மெல்லிய குரலை, ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த ஏகாந்தத்திலே, இந்த சொலிட்யூடில், மௌனத்திலே இறைவனங்களோடு பேசுவதும் அவரை அனுபவிக்கின்ற ஆழமான தருணங்கள் இவை. அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய காலத்தை, நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருச்சபையிலே காணக்கூடிய எல்லா புனிதர்களும் சிலுவையின் புனித ஜோவானாக இருக்கலாம், அவில்லா திரேசாவாக இருக்கலாம், எல்லா புனிதர்களும் இந்த இருளிலே ஆன்மாவின் இருண்ட இரவுகளை கடந்து வந்தவர்கள். ஆனால் அவர்கள் இதை ஒரு வரமாக பார்த்தார்கள். கடவுள் நம்மை தூய்மைப்படுத்துகின்ற காலமாக பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கதறிய இந்த கதறல் இவ்வளவு ஆழமான அர்த்தத்தை எமக்கு கொடுத்து நிற்கின்ற அற்புதமான வார்த்தைகள். இந்த தவக்காலம் அற்புதத்தின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மருத்துவத்தின் காலமாக, குணமாக்கலின் காலமாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கின்றேன். ஆமேன், ஆமேன்.